வெங்காயம் இல்லாத சமையல் பல வீடுகளிலும் சாத்தியமே இல்லாத ஒன்றாகத்தான் கருதப்படுகிறது. இந்த வெங்காயத்தின் விலை அண்மை காலமாக உயர்ந்து வருவது அனைவரையும் கலங்க வைத்துள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தில் வெங்காய விலையை குறைக்க அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளால் விலை குறைய தொடங்கியுள்ளது. வெங்காயம் அதிகம் உற்பத்தியாகும் மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் போதுமான மழை இல்லாததால் விளைச்சல் குறைந்து தட்டுப்பாடு ஏற்பட்டது. இதனால் வெங்காயத்தின் தேவை உயர்ந்து விலை அதிகரித்தது. தமிழகத்தில் கடந்த வாரம் 1 கிலோ வெங்காயம் சில்லறை விற்பனையில் 80 ரூபாயும் மொத்த விற்பனையில் 70 ரூபாய் வரையும் இருந்தது. இந்நிலையில் வெங்காயத்தின் விலை தற்போது குறைந்து வருவதாக வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள். வெங்காயத்தினுடைய விலை முன்ன விட இப்போ ரொம்ப கட்டுக்குள்ளே வந்திருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஹோல்சேல் மார்க்கெட் த்ரூ அவுட் தமிழ்நாட்டில் ஒரு 35 ரூபாயிலேருந்து 42 ரூபா 43 ரூபாய்க்கு ஹோல்சேல் அந்த ரேட்டில் தீர்ந்துட்டுருக்குது. பழைய வெங்காயங்கள் ஒரு 50லேருந்து 55 ரூபா அந்த ரேட்டில் தீர்ந்துட்டுருக்குது. மகாராஷ்டிரா, ஆந்திரா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களிலிருந்து சென்னைக்கு தினமும் 1000 டன் வெங்காயம் வருவது வழக்கம். ஆனால் இப்போது 800 டன் வெங்காயம் மட்டுமே வருகிறது. இந்த பற்றாக்குறையை சரிகட்ட எகிப்திலிருந்து மகாராஷ்டிரா மாநிலம் வழியாக சென்னைக்கு வெங்காயம் கொண்டு வரப்படுகிறது. வெங்காய விலை உயர்வை கட்டுப்படுத்த வெளி மாநிலங்களில் அதிக அளவு கொள்முதல் செய்து பண்ணை கடைகளில் குறைந்த விலைக்கு விற்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. வெளி மாநிலங்களில் இருந்து வரத்து அதிகரிக்கவும் அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. கர்நாடகாவில் இருந்து தமிழகத்துக்கு புதிய வெங்காயத்தின் வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக புதிய வெங்காயத்தின் விலை மொத்த விலையில் 10 ரூபாய் வரைக்கும் குறைந்து 40 ரூபாய் வரைக்கும் விற்கப்படுகிறது. இன்னும் அடுத்த 2 மாதங்களில் புதிய வெங்காயத்தின் வரத்து அதிகரிக்கும் என்பதால் இன்னும் கிலோவுக்கு 15 ரூபாய் வரைக்கும் குறையும் என்று சொல்லப்படுகிறது. இதன் மூலம் மக்களின் வெங்காயத்தின் தேவை பூர்த்தி செய்யப்படும் என்று நாம் நம்பலாம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் வேல்சங்கர்.